Radio City Podcast. உலகத்துல மனிதர்கள் வாழ பிறக்கிறாங்க, ஆனா அதுல ஒரு சிலர் மட்டும்தான் ஆள பிறக்கிறாங்க. அப்படி சின்ன வயசுலயே நிறைய சாதனைகளை செஞ்சு இன்னைக்கு இந்த இணைய உலகத்துல முக்கியமான பாகங்களை கையில வச்சிருக்கக்கூடிய மார்க் ஜுக்கர்பர்க், ஃபேஸ்புக் உடைய ஃபவுண்டர் பத்தி தான் ரேடியோ சிட்டி 0 to ஹீரோல பேச போறோம். நான் உங்க ஆர்ஜே விக்கி பேசிட்டு இருக்கேன். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி விக்கியின் 0 to ஹீரோ. 14ஆம் தேதி மே 1984 மார்க் ஜுக்கர்பர்க் பிறகுறாரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே கம்ப்யூட்டர் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. சின்ன வயசுனா ரொம்ப சின்ன வயசு, கிட்டத்தட்ட 7-8 வயசுல இருந்தே கம்ப்யூட்டர் விட்டு எந்திரிக்கவே மாட்டாராம். தன்னுடைய அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போனா மற்ற குழந்தைங்க கேம் விளையாடுற மாதிரி இவர் கம்ப்யூட்டர்ல மற்ற ப்ரோக்ராம்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி இவருடைய இன்ட்ரெஸ்ட்டை பார்த்த இவங்களுடைய அப்பா, சரி நம்ம பையனுக்கு வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ப்ரொஃபஸரை ஹையர் பண்ணி மார்க்குக்கு சொல்லிக் கொடுக்க வைக்கிறாங்க. அந்த சின்ன வயசுல மார்க் கேட்கக்கூடிய கேள்விகள் அந்த ப்ரொஃபஸரையே சில நேரங்களில் குழப்பி இருக்கு அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது சீக்கிரமா கத்துக்கக்கூடிய மார்க் 12 வயசுலயே ஒரு ப்ரோக்ராம் உருவாக்குறாரு. அதுக்கு பேரு ஜூக்நெட் மெசஞ்சர் அப்படின்னு வைக்கிறாரு. இந்த ப்ரோக்ராம் மூலியமா சேட் பண்ண முடியும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி. ஸோ இந்த சேட் வந்து அவங்க அப்பாவும் அவங்க அப்பா ஆஃபீஸில் இருக்க மற்றவங்களும் பேசிக்கிற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை 12 வயசுல உருவாக்குறாரு. அதுக்கப்புறமா மற்ற குழந்தைங்க இவர் வயசுல கேம் விளையாடும் போது இவருக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராம் வச்சு ஒரு கேமையே உருவாக்கியிருக்காரு. இந்த மாதிரி ஸ்கூல் லைஃப்லயே பல வித்தியாசமான சாதனைகளை பண்றதை பார்த்து இவங்க பேரண்ட்ஸும் மார்க்க நிறையவே மோட்டிவேட் பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் இவர் காலேஜ்ல படிக்கும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, காலேஜ்ல ஃபேஸ்புக் அப்படின்னு ஒரு புக் எடுத்து பார்க்கறாரு. எஸ், உண்மையிலேயே உங்க காலேஜ்ல அப்படி ஒரு புக் இருந்திருக்கு. அந்த புக்ல அந்த காலேஜ்ல படிச்ச மாணவர்கள், படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் அப்படின்னு எல்லாருடைய டீடைல்ஸும் அட்ரஸும் ஃபோன் நம்பர் அப்புறம் அவங்களுடைய போட்டோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போதான் இவருக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்ம ஏன் இப்படி ஒன்று ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பேரை மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபேஸ் மேஷ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை உருவாக்குறாரு. இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 ஃபோட்டோவை வந்து பக்கத்தில் வச்சு இந்த 2 ஃபோட்டோவில் எது பெஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஸ்கோர் கொடுக்குமா. ஸோ அப்போது இந்த ஒரு ஃபேஸ் மேஷ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கல்லூரி மாணவர்களுக்கிடையே வந்து பிரபலமாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஃபேஸ் மேஷுக்கு இவருக்கு நிறைய பெண்களுடைய ஃபோட்டோஸ் தேவைப்பட்டதுனால யூனிவர்சிட்டியை ஹேக் பண்ணுறாரு. எந்த யூனிவர்சிட்டி தெரியுமா? இவர் படித்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டை ஹேக் பண்ணுறாரு. அன்னைக்கு சூழலில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட வெப்சைட் ரொம்பவே செக்யூர்டாக வைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வெப்சைட்டே ஹேக் பண்ண பிறகு எல்லாரும் இவரை வந்து திட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாரும் இவரை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவரை டேலண்ட்டை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஃபேஸ் மேஷ் ஒரு பெரிய ஹிட் கொடுத்த பிறகு 2004ஆம் ஆண்டுல ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை இவர் உருவாக்குறாரு. அந்த ஃபேஸ்புக் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து தங்களுடைய புகைப்படங்கள் அப்லோட் பண்றது, தங்களுடைய விவரங்களை போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ இது வந்து ஒருத்தர் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி வெப்சைட்டா இருக்கிறதுனால கல்லூரி மாணவர்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்சமா நிறைய கல்லூரிகளுக்கு இது பரப்பப்பட்டுச்சு. ஸோ நிறைய கல்லூரி மாணவர்கள் இதை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட அதை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்க அப்படின்னா தி ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு பேரை ஃபேஸ்புக் அப்படின்னு மாத்துறாரு மார்க் ஜுக்கர்பர்க். அதுக்கப்புறமா தன்னால் மட்டும் இதை வளர வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேரை ஹையர் பண்ணி ஒரு குட்டி டீமை உருவாக்குறாரு, தி ஃபேஸ்புக் டீம் அப்படின்னு. 2007 பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய வெற்றியா 1,00,000 அக்கௌண்ட்ஸை தாண்டுறாங்க ஃபேஸ்புக்கில். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வளர்ந்து 2011ஆம் ஆண்டுல உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ளிகேஷனா ஃபேஸ்புக் உருவெடுக்குது. கிட்டத்தட்ட இவருடைய சொத்து மதிப்பை எடுத்து பார்க்கும்போது 64,000 பில்லியன்களை வந்து தாண்டுதான். அதே மாதிரி இன்னைக்கு ஃபேஸ்புக்ல 20,658 பேருக்கும் மேல எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்ற ஒரு டேட்டாவும் கிடைச்சிருக்கு. ஸோ மொத்தமா இன்னைக்கு இன்டர்நெட் உலகத்துல இவருக்கான நாற்காலியை உருவாக்கிட்டாரு அப்படின்றது மட்டும் இல்லாம ரொம்ப யங் ஏஜ்லயே வாழ்க்கையில சாதிச்சு பில்லியனரான ஒரு மனுஷன் அப்படின்னும் மார்க் ஜுக்கர்பர்கை நிறைய பேர் பாராட்டுறாங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு காசு, பணம், சப்போர்ட் அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே எவ்வளோ சின்ன வயசுலையும் ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு மிக சிறந்த உதாரணமாக இன்னைக்கு ஃபேஸ்புக் உடைய ஃபவுண்டர் மார்க் ஜுக்கர்பர்க் இருக்காரு. Radio City Podcast.